பேட்ச் ஒர்க் பண்ணாங்க பத்தியா? ஆமா ஆமா, பேட்ச் ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையில, அதாவது நேத்து இந்த அறிவிப்பு 6 அறிவிப்புகள் வெளியிட்டு இருந்தாங்கல்ல, காலை உணவு, தூய்மை பணியாளர் காலை உணவு, பணியில உயிரிழந்தா 10 லட்சம்லாம் சொல்லிட்டு அதை பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த அறிவிப்புகள் 6 அறிவிப்புகளும் சிறப்பான அறிவிப்புகள்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்களே நேற்று வந்து அந்த அறிவிப்பு வெளியானோன்னா அவங்க வந்து இதை கலர் பிரிண்ட் அவுட்டா நிறைய அடிச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு பதாகையா மாத்தி அவங்களே இன்னைக்கு காலையில வந்து பேரணி வந்திருக்காங்க. முன்னாடி வந்து இவங்க மேயர் சேகர் பாபு அந்த பக்கம் வாக்கிங் வந்திருக்காரு. பார்த்தோம்னா ஷாக் ஆயிருக்கு. யதார்த்தமா நடந்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு விளம்பரம், வெக்கக்கேடான ஒரு விளம்பரத்தை பண்ணிருக்காங்க. எப்படி இப்படி வெக்கமே இல்லாம செய்யற அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பொருந்தி போகுது. இதை ஏற்பாடு பண்ணது சேகர் பாபு தான் அப்படின்னு சொல்றாங்க. மேயர் பிரியாவும் அதுல வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களெல்லாம் பேட்டியும் கொடுக்க வச்சிருக்காங்க. இதுல போராடின தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாம் வந்து தூய்மை பணியாளர்களா முதல்ல இவங்கெல்லாம் வந்து செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் திமுக ஆதரவாளர்களா இருக்கிறாங்க. அவங்கதான், அதுவும் வந்து கொஞ்சம் பேரை வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுல இந்த தூய்மை பணியை தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. ராம்கி அப்படிங்கிற இந்த ராமி ரெட்டியோட நிறுவனம், பக்கத்து மாநில நிறுவனம். அதுல வேற 2 அமைச்சர்களுக்கு வந்து ஒரு முட்டல் மோதல் இருக்காமா, டீலிங் போயிட்டு இருக்காமா. அதுல இப்ப ஒரு அமைச்சர் நம்ம பார்த்தோம், இப்ப சேகர் பாபு, அதுக்கு சம்பந்தம் இல்ல. சேகர் பாபு முடிச்சோடனே அடுத்து ஒரு அமைச்சர் அதுக்கு ஒரு படி மேல போயிட்டாரு. யாரு? KN நேரு. அவர் வந்து தூய்மை பணியாளர்கள் சங்கம், சில சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளை நேரடியா முதலமைச்சர் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிருக்காரு. அதை பத்தி முதலமைச்சரும் பதிவு போட்டிருக்காரு. நான் வந்து சந்திச்சேன், எனக்கு வந்து நன்றி சொன்னாங்க, இந்த 6 அறிவிப்புகளும் எங்களுக்கு மகத்தான அறிவிப்புன்னு சொல்லி நன்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த நன்றி வந்து கூச்சப்படாம வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லியிருக்காரு மனசுக்குள்ள. பட் இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஆதி காலத்து செட்டப் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இந்த பேரணி இதெல்லாம். ஆமா, அத ஒரு வாரம் கழிச்சு பண்ணியிருந்தாவே ஒன்னும் தெரியாது. நேத்து வந்து அடிச்சு விரட்டிட்டு இன்னைக்கு காலையில பேட்ச் ஒர்க் பண்ணாங்க பாத்தீங்களா, பச்சையா தெரியுது.